இயேசு நல்லவன். சில பேர் சில தவறான வார்த்தைகளால் உங்களை திட்டிருக்கலாம். விளங்க மாட்டேன், உருப்பட மாட்டேன், ஒன்றும் இல்லாமல் போயிடுவேங்கிற சாபமான வார்த்தைகள் சொல்லி உங்களை சபிச்சிருக்கலாம். பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. 1000 பேர் 1000 விதம் பேசட்டுங்க. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களை பற்றி கர்த்தர் என்ன நினைக்கிறாருங்கிறத தான் பார்க்கணும். நீதிமொழிகள் 18:20 அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவானுங்கிற வேதவசனத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், உங்களுடைய வாயின் வார்த்தையால் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குங்க. ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து வச்சு ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யுங்க. நான் நல்லா இருப்பேன், சுகமாக இருப்பேன், செழிப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன், என் குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், நீடிய ஆயுள், சுகம், பலன் எல்லாம் நிறைந்திருக்கும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்யுங்க. அவன் உங்களை சபிச்சிட்டாங்கிறதால நீங்கள் அப்படியே அந்த 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 மெயின் செட்டில் இருக்காதீங்க. அந்த சாபத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறார். உங்களை யாரும் சபிக்கவே முடியாதுங்க. யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்டு.